வணக்கம். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தூக்கம். தூக்கம் மனுஷனுக்கு ரொம்ப அவசியமான ஒன்று. சோர்வாக இருந்ததாங்கன்னா தூங்கி எழுந்திரிச்சாங்கன்னா கொஞ்சம் சுறுசுறுப்பாகிடுவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா எந்த ஒரு டிப்ரெஷனாக இருந்தாலும் நல்லா தூங்கி எழுந்திரிச்சா கொஞ்சம் சரியாயிடும். நல்லா தூங்கி எழுந்திரிச்சோம்னாலே பார்த்திங்கன்னா பல நோய்களுக்கு தீர்வு இந்த தூக்கம். ஒரு விஷயத்தை முடிவெடுக்கிறதுக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நல்லா தூங்கி எழுந்திரிச்சு அந்த முடிவு எடுத்திங்கன்னா அந்த முடிவு கொஞ்சம் சரியாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இரவு நேரம் தூங்குறது ஆழ்ந்து தூங்கணும். எந்த ஒரு இடையூறு இல்லாமல் தூங்கணும். எந்த வயதினர் எவ்வளோ நேரம் தூங்கலாங்கிறது இப்போ சொல்கிறேன். பிறந்த குழந்தையிலேருந்து 3 மாத குழந்தை வரைக்கும் பார்த்திங்கன்னா 14 முதல் 17 மணி நேரம் தூங்கணும். அதே மாதிரி 4 மாத குழந்தையிலேருந்து 12 மாத குழந்தை வரைக்கும் 12 முதல் 16 மணி நேரம் தூங்கணும். 1 வயசுலேருந்து 2 வயசு குழந்தைக்கு வந்தீங்கன்னா 11 முதல் 14 மணி நேரம் தூங்கணும். 3 வயசுலேருந்து 5 வயசு வரைக்கும் பார்த்திங்கன்னா 10 முதல் 13 மணி நேரம் தூங்கணும். 6 முதல் 12 வயசு வரைக்கும் பார்த்திங்கன்னா 9 முதல் 12 மணி நேரம் தூங்கணும். 13 முதல் 17 வயது வரைக்கும் பார்த்திங்கன்னா 8 முதல் 10 மணி நேரம் தூங்கணும். 18 முதல் 60 வயது வரைக்கும் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா 7 மணி நேரம் கட்டாயம் தூங்கணும். அதுக்கு மேலே தூங்குறது அவங்க விருப்பம். 61 வயதுலேருந்து 64 வயது வரைக்கும் பார்த்திங்கன்னா 7 மணி நேரத்துலேருந்து 9 மணி நேரம் தூங்கலாம். அதே 65 வயதுக்கு மேற்பட்டவங்க பார்த்திங்கன்னா 7 to 9 மணி நேரம் தூங்கலாம். இப்போ சொன்ன தூக்கமெல்லாம் பார்த்திங்கன்னா இடையூறு இல்லாமல் தூங்கணும், இடையில எந்திரிக்காமல். இந்த வயதினர் இவ்வளோ தூங்கணுங்கிறது இந்த அறிக்கையை சொன்னது யாருன்னு பார்த்திங்கன்னா அமெரிக்காவின் நோய் தடுப்பு மைய அறிக்கை இது. நல்லா தூங்கி எழுந்திரிச்சாலே உடம்புக்கு வர நோய் பாதி குறைஞ்சிரும். இந்த பதிவு பிடிச்சிருந்தா ஒரு லைக். நன்றி, வணக்கம்.